வழியாக ஐபிஎல்லோட புது அட்டவணை வெளியாயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஐபிஎல் அணிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஐபிஎல்லோட இறுதிப் போட்டி ஜூன் 3ஆம் தேதி நடைபெற இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இறுதிப் போட்டி ஜூன் 11ஆம் தேதி தொடங்க இருக்கு. ஐபிஎல்ல விளையாடுற நிறைய வீரர்கள் அதுலேயும் விளையாட இருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிற அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவும் தென்னாப்பிரிக்காவும் தான். இந்த தொடர் அந்த இறுதிப் போட்டி அப்படிங்கிறது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்க இருக்கு. ஸோ இங்கே ஐபிஎல்ல முடிச்ச கையோட சில வீரர்கள் உடனடியாக கிளம்பி இங்கிலாந்துக்கு போய் அப்போவே ப்ராக்டிஸ்லாம் பண்ணி விளையாட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இதை கணக்கில் கொண்டு தான் ஐபிஎல் போட்டிகளில் நீங்கள் பங்கேற்கிறதும் பங்கேற்காததும் உங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம். ஏன்னா அவங்க அவங்களோட ஃபைனலில் யார் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற டீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க அனௌன்ஸ் பண்ண டீமில் 6 பேர் இப்போ ஐபிஎல்ல விளையாடிட்டு இருக்காங்க. அதுலேயும் சிலர்லாம் இந்த அணிகள் கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிற அணிகளில் இடம்பெற்றிருக்காங்க. முதல்ல அந்த 6 வீரர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவோட ஜாஸ் ஹெசல்வுட், இவர் ஆர்சிபிக்காக விளையாடிட்டு இருக்காரு. ஒரு இன்ஜுரி காரணமாக இப்போதைக்கு அவர் அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்குள்ளே இவர் ரெடி ஆகிடுவார் அப்படின்னு தான் மருத்துவ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதனால இது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வீரரான மிச்சல் ஸ்டார்க், இவர் டெல்லி அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு. டெல்லி அணி இப்போதைக்கு புள்ளிப்பட்டியலில் 5ஆம் இடத்துல இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு 3 போட்டிகள் எஞ்சி இருக்கிறனால அவங்களுமே பிளே ஆஃப்க்கு கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி அவங்க குவாலிஃபை ஆனால் அவர் பிளே ஆஃப்ல விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் கமின்ஸ், இவங்க 2 பேருமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இருக்காங்க. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை இழந்துட்டாங்க. அதனால இந்த 2 வீரர்களும் திரும்பி வருவாங்களா, ஐபிஎல்ல இந்த சீசனில் பங்கேற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், இவங்க 2 பேருமே பஞ்சாப் அணி வீரர்கள். இந்த அணி கண்டிப்பாக இந்த தடவை பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 99% இருக்குது. ஏன்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னணியில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸும் இல்லை அப்படின்னா அது அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக பிளேயிங் லெவனில் இவங்க 2 பேருமே இடம் பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவோட வீரர்களுமே முக்கியமான ஐபிஎல் அணிகளில் இடம் பெற்றிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில் அவங்களோட ஓப்பனராக இறங்கி கலக்கிட்டு வர ரயன் ரெக்கல்டன், இப்போ வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா யார் விளையாட போகிறாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ஸில் அப்படிங்கிற ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் ரயன் ரெக்கல்டன் நிச்சயமாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வீரராக இருக்கார். ஸோ அவர் வரல அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அவங்களோட ஓப்பனிங் பேரையே மாற்ற வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இவரும் டெல்லி அணியோட ஒரு முக்கிய வீரராக இருக்கார். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபினிஷர் ரோலையும் அந்த டீமுக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருமே இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இவர் வரல அப்படின்னா அது டெல்லி அணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமையும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியோட ரபடா இப்போ தான் இந்த ஊக்க மருந்து சோதனை இதிலெல்லாம் சிக்கி மறுபடியும் ஐபிஎல்ல விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இவருமே இப்போ அவங்களோட டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாரு, இவர் இல்லைன்னா ஜிடி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக அமைஞ்சிருக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிளாட்சனை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட வீரர். இவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க டீம் குவாலிஃபை ஆகாதனால பிளே ஆஃப்க்கு இவர் இப்போ ஊருக்கு போனால் திருப்பி வருவாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது எல்லாமே இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஊருக்கு போன ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் திரும்பவும் வருவாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி அவங்க வராத பட்சத்தில் அவங்க சார்ந்த அணிக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த சந்தேகமுமே கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிட்டத்தட்ட இந்த 10 நாட்கள் ஐபிஎல் ஒத்தி வைக்கப்பட்டதும் அதற்கப்புறம் உடனடியாக அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதும் தான். ஸோ இது எல்லாத்தையும் அந்த அணிகள் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.